வணக்கம், நான் அனுஷா பேசுறேன், கோரல் எஜுகேஷன் சர்வீசஸ். இன்னைக்கு நம்ம பேச போற யூனிவர்சிட்டி வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டிங்க. பாத்தீங்கன்னா நியர் டு 1888ல எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு யூனிவர்சிட்டி, சைபீரியன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. இந்த யூனிவர்சிட்டியோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆனது, சிட்டி எந்த மாதிரி, பாப்புலேஷன் எப்படி இருக்கு, எஜுகேஷனல் குவாலிட்டி நம்ம சொன்னேன், எஃப்எம்ஜி பாசிங் ரேட் ஆல்ரெடி இருக்கா இல்லையா. ஸோ இதை பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ வந்து நம்ம இந்த இதில் பார்ப்போம். மோஸ்ட்லி இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. பட்ஜெட் இது எல்லாமே கவர் ஆயிருக்கும், ஹாஸ்டல் ஃபீஸ் இதை தவிர உங்களுக்கு இது குவெரிஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க கண்டிப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி, இது வந்து முதல்ல 1878ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இது கால்ட் அஸ் இம்பீரியல் யூனிவர்சிட்டி இன் டாம்ஸ்க்ன்ற ஒரு இடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1888ல வந்து ப்ராப்பரா உங்களுக்கு இட் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்டு. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல் கேம்பஸ். ஆனா கொஞ்சம் உங்களுக்கு கோல்டான ரீஜன். டாம்ஸ்க்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் குவைட் கோல்டு ரீஜன் தான் அங்கே ஆக்சுவலா. அதனால வெதர் வைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கும். உங்களுக்கு -30 கூட போகும். பட் காலேஜ் வைஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஆர் த ஃபெசிலிட்டிஸ், உள்ள எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், ஈவன் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்தா கூட there are so many culturals which we celebrate in India அங்க வந்து பண்றாங்க. ஸோ இட் இஸ் அ குட் யூனிவர்சிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் எவ்ரிதிங். சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதே சொன்னேன், டாம்ஸ்க்னு ஒரு இடத்துல இருக்கு. So population is around somewhere 5,50,000 to 6 lakhs population now. A mid-sized populated country. Winter will be harsh, which I told you earlier also. இப்போ யூனிவர்சிட்டி எப்படி போவோம்னா, டெல்லி டு மாஸ்கோ, உங்களுக்கு மாஸ்கோல இருந்து டாம்ஸ்க்கு வந்து நியர் டு 4 to 4.5 hours உங்களுக்கு ஜேர்னி ஆகும். இது வந்து உங்களுக்கு தெரியும், டெல்லி டு மாஸ்கோ வந்து 6 to 7 hours போவோம். இப்போ ரெகக்னேஷன் அப்படின்னு பார்த்தோமா, இது வந்து WHO, NMC, completely recognized, WDMOஸ்ல வெப்சைட் டைரக்டரியில உங்களுக்கு லிஸ்டடா தான் இருக்கும். ஸோ நீங்க வேர்ல்டு வைட் எங்கனாலும் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சப்போஸ் யூஎஸ்ஏ போய் பண்ணணும்னு நினைச்சா யூஎஸ்எம்லி இதெல்லாம் கிளியர் பண்ணி போகலாம். இந்த ஆஸ்திரேலியா போகணும்னு நினைச்சீங்கன்னா கூட ஏஎம்சி கிளியர் பண்ணி போகலாம், பிளாப் பண்ணி யூகே அண்ட் எல்லா இடத்துலயும் ரெகக்னைஸ்டு. இந்தியா வர்றாங்கன்னா ஆஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்எம்சியோ இல்லை நெக்ஸ்ட் எக்ஸாம் கொடுத்து தே கேன் கெட் இன் டு த நெக்ஸ்ட் இது ப்ரோக்ராம். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அஃப்கோர்ஸ் இட் இஸ் NMC கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் மீடியம் தான், உங்களுக்கு அது ப்ராப்ளமே கிடையாது. ரேங்கிங் அண்ட் எஜுகேஷனல் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுதான் திஸ் இஸ் பெஸ்ட் ஆக்சுவலி. இட்ஸ் அண்டர் 75 ஆக்சுவலா, 65th ரேங்க் இன் ரஷ்யா அண்ட் குளோபலி ஆல்சோ பிலோ 4,000. ஸோ இட் இஸ் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கசான், NPO, மோடோவியா, கொஞ்சம் அந்த ரேஞ்ச் காலேஜஸ் கம்பேர் பண்ணுவோம். தீஸ் ஆல் கம் இன் டு தட் பிக்சர். ஓவரால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக ரொம்ப வருஷமான யூனிவர்சிட்டி இது. கிளினிக்கல் எக்ஸ்போஷர் நல்லாவே இருக்குங்க. தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் இது இருக்கு, ஃபியூ மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே உள்ள இருக்கிறதுனால தே ஹேவ் தேர் ஓன் ஹாஸ்பிட்டல் ஆல்சோ. ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். இட் இஸ் அ வெரி குட் கிளினிக்கல் எக்ஸ்போஷர். பொதுவாக ரஷ்யான்னு பார்த்தீங்கன்னாவே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனும் கிளினிக்கல் எக்ஸ்போஷரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இட் இஸ் குட் தான். கிளினிக்கல் எக்ஸ்போஷர் நீ கண்டிப்பா இந்தியா வந்து கம்பேரே பண்ண முடியாதுங்க. இந்தியா இஸ் பெஸ்ட் ஆக்சுவலி. நம்ம பேஷண்ட் இன்ஃப்ளோவும் ஜாஸ்தியா இருக்கும், டிசீசஸ் எல்லாமே இங்கே ஜாஸ்தியா இருக்கும். பட் அங்க வந்து அதே மாதிரி தி லேர்ன் த்ரூ த இது நாட் த கேடவர்ஸ், டம்மில தான் நீங்க வந்து லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். பட் வென் ஐ சீ தட் அவங்க ப்ராப்பரா அதை சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் சென்டரோ anatomy லாகோ இதெல்லாம் இட்ஸ் அட்வான்ஸ்ட் அண்ட் தட் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் பெட்டர். ஸோ குவாலிட்டி வந்து இட் இஸ் குட் ஒன்லி. நெக்ஸ்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 400+ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் யூனிவர்சிட்டி கரெக்டாக லிமிட்டட் சீட்ஸ் தான் எடுத்துட்டு போவாங்க. நிறைய யூனிவர்சிட்டி பார்த்துப்பீங்க, நிறைய ஓவர் பாப்புலேட்டடா இருந்தது. உங்களுக்கே தெரியும், பாஷ்கீர் யூனிவர்சிட்டியோ இப்போ கிரிமியா கூட லாஸ்ட் இயர் அப்படி தான் இருந்தது லைப்ரேட். அதை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் பெட்டர். அடுத்து வந்து FMG பாசிங் ரேஷியோ இட்ஸ் எக்ஸலண்ட் ஆக்சுவலி, ஐ நீட் டு சே. ஏன்னா ரஷ்யால பாத்தீங்கன்னா ஓவராலே 60, கிரிமியால இருக்கலாம் உங்களுக்கு 55, 58 இந்த ட்ரெண்ட் தாங்க போயிட்டு இருக்கு. அதுல பார்க்கும்போது there are universities which is below 20, even 30s எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் குட். அண்ட் FMG பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதுதாங்க. செகண்ட் இயர்ல இருந்து ப்ராப்பரா படிச்சாங்கன்னாவே வந்து they can easily clear the FMG இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லே. டியூஷன் ஃபீஸ் சம்வேர் அரௌண்ட் 3,85,000 ரூபாய் per இயருங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 23 lakhs 10,000 ரூபாய். இன்னைக்கு 1.2 போட்டோம்னா கூட சம்வேர் 30 lakh உங்களுக்கு வெறும் டியூஷன் ஃபீஸ். அதை தவிர உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் வந்து பிரைவேட் ஹாஸ்டல் இருக்கும். செகண்ட் இயர்ல வந்து யூ கேன் ஹேவ் த ஆப்ஷன் ஆஃப் இது இருக்கும், செல்ஃப் குக்கிங் இந்த மாதிரி. இப்போ ஹாஸ்டல்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் நான் சொன்னேன் 80,000 rupees per year பிரைவேட் ஹாஸ்டல் வரும்.
செகண்ட் இயர்ல இருந்து நீங்க வந்து மெஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து $600 வரும். ஃபர்ஸ்ட் இயர் மெஸ் வந்து உங்களுக்கு வந்து $1200 to $1500. ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மெஸ்ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், ஃபர்ஸ்ட் இயர் ப்ராசஸிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நெருக்கி 45 to 48 lakhs கிட்டக்க வர்ற ஒரு காலேஜுங்க. இதை பத்தி ஒரு டீடைல்டா எக்ஸாக்ட் ஃபீ பிரேக்கப் வேணும்னாலும் நீங்க கனெக்ட் பண்ணுங்க. ஐ கேன் ஷேர் யூ என்டையர் டீடைல்ஸ் ஆல்சோ. இப்போ அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா ஆரன்பர்க் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அங்க வந்து நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. FMG பாசிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர், ஸோ யூ கேன் கன்சிடர் தட் யூனிவர்சிட்டி. அடுத்து வந்து பாஷ்கீர் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இது எல்லாமே நல்லா இருக்கு. பாஸ்ட் 2 years முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்க, இப்போ லாஸ்ட் 2 years ஒரு இந்த வருஷமும் கம்மியா ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்றாங்க. ஸோ அதை வச்சு இட் ஹஸ் பீன் ரெக்கமெண்டட். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் கூடிச்சுன்னா உங்களுக்கு வந்து கசான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்துடும், கசான் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்துடும், NP Agra, Madhavia. These are good reputed university and good ranked university also. ஸோ இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஐ திங்க் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சைபேரியன் பத்தி ஒரு ஐடியாவை நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் எதுவும் குவெரிஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, ஓகேங்களா? எங்களோட ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா we charge 85,000 rupees plus GST. இதுல என்னென்ன கவர் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட என்டையர் உங்களுக்கு ப்ரீ ப்ரொஃபைலிங், அதாவது கண்ட்ரி கன்ஃபியூஷன் இருக்கும், யூனிவர்சிட்டி எது எடுக்கணும் எல்லாம். ஸோ அது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் காலேஜஸ்க்கும் ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணுவோம். செகண்ட் திங், அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும் பிள்ளைங்க, அதில் அப்ளை பண்ணுறது, டாக்குமெண்டேஷன் மாற்றுறது, எந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மேக் ஷுர் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணி they get the seat. That is our responsibility. அதே இது when I talk about travelனா, இங்கேருந்து உங்களை எங்கள் டீம் வந்து எங்கள் ஒருத்தவங்க உங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க. we will come and drop you. அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டூடெண்ட் காலேஜ் ஹாஸ்டலில் செட் பண்ணுறது, இல்லை காலேஜில் போய் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அங்கே, அப்புறம் அங்கே 1 year ஃபீஸ், உங்கள் லைப்ரரி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ல என்டையர் ஃபீஸ் வில் பி கவர்ட் ஆல்சோ. அது எல்லாமே நாங்கள் அங்கே பே பண்ணுறது, இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ். அப்புறம் உங்களுக்கு ஒரு சிம் கார்டையோ இல்லை அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும், பயோமெட்ரிக் ஃபர்ஸ்ட் இயர் எல்லாமே இருக்கும். ஸோ ஆல் திஸ் அசிஸ்டன்ஸ் வில் பி ப்ரொவைடட் ஃப்ரம் அவர் எண்ட். இதுக்கு வந்து ஒரு சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விச் ஐ ஆல்ரெடி மென்ஷன், உங்களுக்கு 85,000 plus GST. Other than that, உங்கள் ஆக்சுவல் விசா அண்ட் யுவர் ஃப்ளைட் சார்ஜஸ் வில் பி அப்ளிகபிள் அட் தட் டைம், ஓகேங்களா? ஓகே, ஐ திங்க் நீங்க ஏதோ குவெரிஸ் இருக்கு, இல்லை ஏதாவது பர்டிகுலர் யூனிவர்சிட்டி பத்தி வீடியோ பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க எங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.